புவனாஸ் கிரியேட்டிவ் மதுரை ட்ரிப் என்னால் மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப்புங்க. போனது என்னவோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனத்துக்காக மட்டும்தான். கிடைச்ச கொஞ்சோண்டு டைமிங்கை யூஸ் பண்ணி நாங்கள் போயிட்டு வந்தோம். ஆனாலும் என் லைஃப்பில் இது மறக்க முடியாததுக்கு காரணம் என்னென்னா, கல்யாணம் பண்ணி இந்த 4 வருஷத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக போய் வெளியில் ஸ்டே பண்ணது அதுதான் ஃபஸ்ட் டைம். கிடைச்ச கொஞ்சோண்டு டைம்லனாலும் ரொம்ப டயர்டுக்கு மத்தியிலையும் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்களேன்ப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ சரி வா கோயில் பக்கம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம், அப்படியே டின்னரும் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி போகும்போது நான் என்ன செஞ்சேன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி வீடியோ பண்ணினேன். இவங்க என்னை ஏசி வந்தாங்க, இப்படி வீடியோ பண்ணாத, டிராஃபிக் நிறையா இருக்கிறனால உனக்கு பயம், ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆக பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாகவே நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அவங்கள முன்னுக்கு அனுப்பிட்டு பின்னுக்கே அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி நடந்து போகும்போது சுற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி வீடியோ பண்ணினேன். அவங்க சொன்னதுலேயும் நியாயம் இருக்குங்க. ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்தது ஏரியா ஃபுல்லாக. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள பின்தொடர்ந்து போகிறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு அன்றைக்கி நான் உணர்ந்தேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, நான் போன பக்கம் எல்லாமே அடுத்தடுத்து ஜுவல் ஷாப்ஸ் தான். சரி, இதை அட்லீஸ்ட் வெளியிலேருந்து பார்க்குறதாவது இப்போதைக்கு நமக்கு நடக்குதேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே போய்கிட்டே இருந்தேன். நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. ஆனால் அதே நேரத்தில் டைம் கடகடன்னு போகுதே, இந்த டைமெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு போயிடுவோமே அப்படின்ற கவலையும் இருந்துகிட்டே இருந்தது. சரி, கிடைச்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட அப்படியே போயிட்டே இருந்தேன். எனக்கு தான் மதுரை அவ்வளோ பழக்கம் இல்லை. பட் அவங்களுக்கு நல்லாவே அத்துப்படி தான். ஸோ ஈஸியாகவே அவங்க இதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே போனால் இந்த இடம் வந்துடும் அப்படின்னு எனக்கு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே கோயில் சரௌண்டிங் தான். கோயில் நாங்கள் ஏர்லி மார்னிங் போயிட்டு நாங்கள் தரிசனம் பண்ணணும். அதே நேரத்தில் தரிசனம் பண்ணி முடித்த கையோடு ரிட்டன் கிளம்பணுன்னு அந்த பிரச்சனை இருந்தனால நாங்கள் இன்றைக்கி நைட்டே, அதாவது அந்த இப்போ நான் போயிட்டுருக்கேன் இல்லையா, போயிட்டுருக்கிற நைட்டே என்ன செஞ்சிட்டோன்னா, சின்னதாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் வெளியில் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்பா அந்த கோயில் சரௌண்டிங்கில் இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போங்கப்பா, இந்த பொட்டு அந்த மாதிரி சென்டிமெண்ட் திங்ஸ் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிவா முதல்ல நம்ம ஹோட்டல் போயிடுவோம் அப்படின்ட்டு இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பட் நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6-6:30 மணி தான். ஸோ இன்னும் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கல, லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே நாங்கள் பண்ணாமல் என்ன செஞ்சிட்டோன்னா, டின்னர் எடுக்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம், வேற ஒரு ஹோட்டலுக்கு. இந்த ஹோட்டல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஹஸ்பண்ட்க்குனா ஞாபகம் இருக்கும். அப்புறம் இங்கே போய் எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டேன், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சாப்பிட்டாங்க. அவங்களோடத வீடியோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லாவே ஒரு டயர்டு ஒன்று இருந்துச்சு அந்த இடங்கள் சுற்றி பார்க்கும்போது. அதனால் கரும்பு ஜூஸ் குடித்தோம். நினச்ச அளவு இனிப்பாக இருக்கலை, பட் ஓகே தான். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம், அந்த கடத்தெரு பக்கம் வந்தோம். அப்படியே அந்த கோயிலோடு இருக்கிற 4 பக்கமுமே அப்படியே நடந்து போய் சுற்றி பார்த்தோம். அப்போ இந்த இது அழகாக இருந்தது. இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. ஜஸ்ட் இது 100 ரூபா தான். ஸோ இது ஒன்று மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம் அக்கா பொண்ணுக்காக. அதுக்கப்புறம் எனக்கு 120 ரூபா டோட்டலுக்கு இந்த சின்ன சாமான்கள் எல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த சென்டிமெண்ட்டாக இந்த வளையல் வாங்கி ஹஸ்பண்ட் கையாலேயே போட்டுக்கிட்டேன்.